உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் எபின். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என்னோட தரவரிசை வந்து 3வது ரேங்க்கு. இப்போ நான் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷனில் எடுத்துக்கிறேன். கிண்டியில் இருக்குது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கிறேன். அடுத்து பிஎட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எம்எஸ்டபிள்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? டிஎன்பிஎஸ்சி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் டைப் எல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷமாக படித்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் திரும்ப டிஎன்பிஎஸ்சி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கிறேன் நான். உங்களோட எத்தனாவது முயற்சி? இது என்னோட முதல் முயற்சி தான். படிச்சு எழுதுனது என்னோட முதல் முயற்சி. சும்மா ஒரு 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன் நார்மலாக படிக்காமல். படிச்சு எழுதுனா முதல் முயற்சி இது. இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சப்புறம் எப்படிலாம் படிக்கணும்? என்ன படிக்கணும்? எங்கேருந்து படிக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தமாக கிளாஸ் போகும்போதே ஒரு 3 மந்த்ஸில் ஃபுல்லாகவே எங்கெங்கேருந்து படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்த 3 மந்த்ஸில் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நல்லா. தமிழ் நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான், ஃபுல்லாகவே சிலபஸ் தான். இப்போ ஒவ்வொரு சிலபஸ்க்கும் எங்கெங்கே இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள். இப்போ ஒவ்வொரு சிலபஸில் வந்து வேர்ச்சொல் அப்படின்னா வந்து வேர்ச்சொல் எங்கேருந்துலாம் வருது அப்படின்றதெல்லாம் எடுத்து படிக்கணும். அதேமாதிரி படிக்கணும் நீங்கள். தமிழுக்கு ஏதாவது வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சிங்களா? தமிழுக்கு வெளி புத்தகங்கள்லாம் புத்தா புக்கு, சுரேஷ் புக்கு அந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்தேன் நான். இது போக தற்கால இலக்கிய வரலாறு அந்த மாதிரி புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? அதில் ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூடியூப்பில் மட்டும் தான் படித்தேன். ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் மட்டும் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ரீசனிங்க்கும் அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் மட்டும் தான். நாளைக்கு எவ்வளோ நேரம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? மேக்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ஹவர்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஆமாம். மற்றபடி படிக்கிறதுக்கு மொத்தமே ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிங்க. டைமர் வச்சு படிங்க. ஈஸியாக நல்லா கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? ஜிஎஸ்ல வெயிட்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி வந்து எதுக்கு மார்க்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, கொஸ்டின் எதுக்கு அதிகமாக கேட்குறாங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம். சயின்ஸ்லாம் 5 கொஸ்டின்ஸ் தான். அதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுறலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் போட்டாலும் ஒரு 2-3 கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். அதனால பிரச்சனை இல்லை. வெளி சோர்ஸ் எதுவும் படிச்சிங்களா ஜிஎஸ்க்கு? ஜிஎஸ்க்கு வெளி சோர்ஸ்னா ரொம்பலாம் ஒன்றும் படிக்கல. ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் வந்து நான் படித்தேன் ஜிஎஸ்க்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்ததுங்க? டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் ஆர்வம்னா எங்கள் ஊர்லேயே நிறைய டிஎன்பிஎஸ்சி படித்த வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கும் ஒரு ஆர்வம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு அரசு அதிகாரியாக போகணுன்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஆமாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ மீன் எப்படி கேட்குறேன்னா, நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். நம்ம பர்சனல் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புக்ஸை வச்சு மட்டுமே படிக்க முடியாது. நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. எத்தனாவது தடவை படிக்கும்போது நோட்ஸ் எடுத்தா இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியணும்ல, அப்போ தானே நோட்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு எத்தனாவது டைம் ரீட் பண்ணும்போது நம்ம நோட்ஸ் எடுக்கணும்? அதாவது நீங்கள் ஒரு 3rd டைம் 4th டைம் வந்து படிக்கும்போது உங்களுக்கு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் அப்படியே டக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் நீங்கள் மொதல் 2 வாட்டி நீங்கள் புக் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்படி சொல்கிறது, எல்லாமே நான் மொத்தமாக தான் படித்த ரிவிஷனுங்கிறப்போ குவாலிட்டி ஒரு வீக் ஃபுல்லாக படிப்பேன். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படி ஒரு வீக்காக படிப்பேன். அடுத்து மொத்தமாக படிச்சிடுவேன். பிஒய்க்குலாம் அனலைஸ் பண்ணீங்களா? பிஒய்க்கு அனலைஸ் பண்ணி எங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே வந்து பிஒய்க்கு அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து பிஒய்க்கு அனலைசேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கு வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் வந்து அவசரப்படக்கூடாது. மொதல் கொஸ்டினை வந்து கரெக்டாக வாசிக்கணும். ஃபஸ்ட்டு அதில் வந்து சரியான விடை கேட்டுருக்காங்களா தவறான விடை கேட்டுருக்காங்களா அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு தப்பாக தான் போடுவாங்க. கடந்த முறை கேள்விகள் ரொம்ப டஃப்பாக இருந்தது இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி அணுகுனீங்க? அந்த நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க எக்ஸாம் ஹாலில்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸ் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழ் வந்து நான் கடைசியில் தான் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா தமிழ் எனக்கு கொஞ்சம் நல்லா வரதுனால தமிழ் வந்து கடைசியில் போட்டேன். ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் தான் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மேக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஜிஎஸ் வந்து 2வது போட்டுக்கலாம். 3வது தமிழ் வந்து கடைசி. உங்களுக்கு தமிழ் எது நல்லா வருதோ அதை கடைசி வச்சுட்டு எதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கணும். முன்னாடி தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா? அந்த எப்படி எழுதுனீங்க? எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? தமிழ் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஓரளவுக்கு படித்ததுனால எலிமினேஷன் மெத்தட் படி வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு கஷ்டமாக அவ்வளோன்னு தெரியல. நான் 87 கொஸ்டின் கிட்ட வந்து போட்டிருந்தேன். தமிழில் 87 கொஸ்டின் கிட்ட போட்டிருந்தேன். ஓவரால் எவ்வளோ கொஸ்டின்? ஓவரால் 156 கொஸ்டின் போட்டிருந்தேன். நான் ஆமாம், ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் ஸ்டெனோடைப்பிஸ்ட்ல வந்து எடுக்கிறேன் நான். ஆனால் என்னென்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட்ல ஒரு பொசிஷன் போட்டிருந்தாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து இப்போ கிடையாது உங்களுக்கு. அது வந்து
நாங்கள் ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஜாப்ல வேகன்சி வந்து ஆட் பண்ணோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம், இதுக்கடுத்து ரிவைஸ்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கடுத்து ரிவைஸ்டு வேகன்சி போடுவோம், ரிவைஸ்டு வேகன்சி போட்டது அதில் வர்றதுனால நீங்கள் எடுக்கலாம். அதனால் இப்போ நாட் வில்லிங் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதிர்பார்த்து வந்தது அந்த டிபார்ட்மெண்ட் தான். அதனால் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க மெசேஜ் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறவங்களுக்கு? ஆஸ்பிரன்ஸ் குரூப் 4 வந்து எப்போவுமே வந்து கடைசி கிடையாது. இதுக்கடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. குரூப் 1 லெவலுக்கு எய்ம் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும், ஈஸியாக கிடைக்கலாம். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கல? ஆமாம், ஃபேமிலி எல்லாம் நல்லா சப்போர்ட் தான். எங்கள் அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் இருக்காங்க. சரியா, எங்கள் மம்மி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால்